மானமா அழகான மானந்து மானமா இப்படி அற்புதமான மான் எனது மான் காலத்தில் சிவமுனிவன் சிறப்புகளை கொட்டினான், எங்களை நினைத்தான், பாலனை கொட்டினான், குண்டனை விழித்தான். ஆனால் முத்தளவு கொட்டவில்லை. அல்லதான் இந்த வண்ணம் வெகு வனத்தோடு நான் சொல்லியிருக்கேன். மான் உள்ளே சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? கருந்தொகை குறுந்தொகை காலையில எல்லாத்துக்கும் பெருந்தொகை. மார்க்கெட் எங்க பாத்தீங்க? இதே இடத்துல. பாத்தோட பிடிக்க வேண்டியதானே? பாத்தோட பிடிக்க வேண்டிய என்னை பார்த்து கடந்து ஓடல. என்னை பார்த்து வைக்கப்பட்டு இங்க வர நாணப்பட்டு உள்ள போயிருக்கு. எப்படி எப்படி? இதை பார்த்து வைக்கப்பட்டு நாணப்பட்டு சரி உள்ள போயிருக்கு. எங்க உள்ள போனது? உங்க இதுக்குள்ள. எங்க எங்க? ஏன்றது உங்க இதுக்குள்ள போயிருக்கு. மான்குட்டி யார் மான்குட்டி? குட்டி என்னது? எடை யாரோட? எடை உங்களுக்கு. அதே கேம்க்கு உங்களுக்கு போயிருக்கு. அப்ப உங்க மான்குட்டி எங்க இடத்துல வந்துச்சா வளையல நாங்க சொன்னாதானே உங்களுக்கு தெரியும். கல்வன் பெரியவனா காப்பன் பெரியவனா? கல்வன் பெரியவனா காப்பன் பெரியவனா தான் நீங்க யார் சொல்றீங்க? கல்வன் தான் பெரியவன். கல்வன் மாதிரி பெரியவன். நீங்க காவல் பாக்குறீங்களா? காவல் தான் பாக்குறேன். எந்த உடம்புக்கு? சரசுக்கு. இந்த கண்ணை ஆண்டு வேங்க படுத்தான் பாக்குறதுக்கு. ஏதா நல்லது எடுத்து எல்லாத்தையும் நல்லது எடுத்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது அந்த கண்ணு. இமை ஏன் படுத்தான்? இமையை வந்து விழிகளை காப்பதற்காக. இமைய விழிகளை காப்பதற்காக. இமைய கண்ணு பார்ப்பதற்காக காப்பதற்காக இமை. அந்த இமையை மீறி உள்ள தூசி வருது. அப்ப அதோட காவல் சரியில்லை தானே அர்த்தம்? அப்படி எப்படி சரியில்லை நீங்க சொல்ல முடியும்? நான் சொல்றேன். இமைக்கு நேரத்துல என்னென்ன நடக்குது? அதான் உண்மை. கண் இமைக்கு நேரத்துல என்னென்ன நடக்குது? நீங்க மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களோட இதுக்கு போயிருக்கலாம்ல. அது எப்படி வந்திருக்கும்? தகப்பனோட ஓடலாம் இருந்தாலும் கேட்டுதான் வாங்கணும். ஆமா. இடம் எங்களோட உங்க மான்குட்டி உங்க மான்குட்டி. எங்க இடத்துல வந்துச்சா வளையா நாங்க காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். ஆமா. இல்லன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த இடத்துல காவல் பாக்குறீங்கல்ல? காவல் எப்படி பாக்குறீங்க? வரங்கள வந்து காவல் காக்குறோம். பரணம் விட்டு கொடுத்தது யாரு? எங்க அண்ணங்க. எப்படி வந்து கொடுத்தாரு? பரணம் வைக்கிறாங்க. இது கணக்கு இருக்கு. 4 கால்கள் இருக்கு, 6 கால்கள் இருக்கு,
8 கால்கள் இருக்கு. சரி. இப்ப வைக்கப்போர் மேய்வாங்கல்ல, அதுதான் வைக்கப்போர் மேய்வாங்க. வைக்கப்போர் 4 கால் படப்பு இருக்கு, இருக்கு. 6 கால் ஊண்டி படப்பு இருக்கு, ஆமா. 8 கால்லயும் படப்பு உண்டு. உண்மைதானே? அது மாதிரி உங்க அப்பா உங்களுக்கு பணம் அமைச்சு கொடுத்தாருல, ஆமா. எத்தனை கால்களை ஊண்டி பணம் அமைச்சு கொடுத்தாரு? எத்தனை கால்கள் நீங்க எத்தனை கால்கள் நீங்க நான் உங்களுக்கு தான் கேட்கிறேன், நீங்க தான் சொல்லணும். 4 4 படி. படி வந்து எத்தனை படிகள்? படிகள் இருக்கு. ஏணி படி இருக்கு. அப்ப ஏணி வச்சு ஏறுவான், அதுக்கு கணக்கு இருக்கு. 5 படி வைப்பாங்க, 7 படி வைப்பாங்க, 9 படி வைப்பாங்க. இதுல கணக்கு ஒத்தப்படியா வைப்பாங்க. உங்க அப்பா படி அமைச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்க பறவை விரட்டுறீங்க, சரிங்க? பறவை விரட்டுறீங்கல்ல, பறவைக்கு என்ன தன்மை? பறவைக்கு பறக்கும் தன்மை. பறக்குமா நடக்குமா? பறக்கும். நடக்காதோ? நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். எப்ப நடக்கும், எப்ப பறக்கும்? கீழே இருக்கிறப்ப நடந்து போகும், நடந்து போகும்பொழுது. மேல ஆகாயம் பார்க்கும்போது பறந்து போகும். அப்ப நீங்க ஆகாயம் இருக்கும்போது விரட்டுறீங்க. ஆமா. மேல வந்து விரட்டுறீங்களா, கீழே வந்து விரட்டுறீங்களா? மேல பார்த்து நாங்க விரட்டுவோம். நீங்க மேல வந்து விரட்டுறீங்களா, எம்டியா உங்களுக்கு இதுக்கு கீழே போயிருக்கோம். அப்படி கீழே வந்திருந்தா எங்க அண்ணனும் தோணையும் பார்த்து உங்களை பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. அவங்க காவல் சரியில்லாம போயிட்டாங்க, நானே வந்து நிக்கிறேன். நீங்க அப்படி நினைக்க கூடாதுல்ல. அதான உண்மை. மான் பிடிக்கணும்னா முடிஞ்ச அப்பா வேணும். ஆமா. நீங்க அப்பா மட்டும் கொண்டு வந்து இதை வச்சு நீங்க எப்படி பிடிப்பீங்க? எனக்கு விருது தேவையில்லைங்க. இது என்ன தன்மை தெரியுமா? என்ன தன்மை? இது பேர் கடை, அம்பு, சிலிமுகம், மலர்கணை பேரு. சரி. மலர்கணை ஒருத்தன் இருந்துச்சு, யாருக்கு இருந்துச்சு? மலர்கணை அப்படிங்கிறது ஒருத்தன் இருந்துச்சு ஆமா. புராணத்துல. யாருக்கு இருந்தது? இது பேர் என்னன்னா கணை, அம்பு, சிலிமுகம், மலர்கணைன்னு இதுக்கு பேர் இருக்கு. அதே மாதிரி மலர்கணை புராணத்துல ஒருத்தன் இருந்துச்சு. யாருக்கிட்ட? மலர்கணை யாருக்கு இருக்கும்? மன்மதன்கிட்ட மலர்கணை இருக்கும். மன்மதன் தான் சிவனை கண்மொழிக்கு செய்தான். 39 கோடி தேவர்கள், 46 ரிஷிமார்களுடைய துணையால் மன்மதன் சிவனுடைய நிஷ்டையவே கலைத்தார். அதனால எனக்கு என்ன தன்மைனா, ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி இப்படி காட்டினா போதும். நல்லா பாருங்க, அப்படி உள்ள தன்மை இருக்கு. தேவையில்ல, இந்த அம்பே போதும். காட்டினா போதும், வந்துடும். காட்டினா வந்துடும். நல்லா தெரியுதுங்க. பானை பார்த்தவனே காட்டினவனே பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு பொம்பளை மேல கெஞ்சலுங்கிற அவசியம் இல்லைப்பா. வேட்டையின் தன்மை என்னன்னு என்ன சொல்றீங்க? ஒண்ணு வெட்டுவா இல்ல கொண்டு வா. கொண்டு வா அல்லது கொண்டு வா. ஆமா. ஒண்ணு உயிரோட கொண்டு வா, இல்லன்னா அதை கொண்டு வா. இதான் வேட்டையின் தன்மை. வேட்டையின் தன்மை என்னங்க? நொண்டி போன வெட்டிட கூடாது. ரொம்ப வயசான மானா அடிக்க கூடாது. ஆமா. கால் ஊனப்பட்டு இருந்தா அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. நோய் வாய்ப்பட்டு இருந்தா அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. 2 மான்கள் குணத்தில் ஈடுபடும் போது அடிக்க கூடாது. மாபெரும் தவறு. மான் கீழப்படி தருவாயில உள்ள மான் அடிக்க கூடாது. பெரிய பெரிய தவறு. கற்பம் இருந்தால் அதை அடிக்க கூடாது. குட்டியுடன் உள்ள மானை அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. எப்படி மான் அடிக்கணும்? பருவமான மான வேட்டையாட. பருவம்னா பருவம்னா குட்டி அடிக்க கூடாது. நான் தெரிஞ்ச குட்டி, ஆனா குட்டி அடிக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்ப நீங்க தேடி வந்த மான் குட்டிக்கு எத்தனை வயது இருக்கும்? 12 இருந்து 13 இடையில இருக்கு. இடையில எத்தனை மாசம் இருக்கு? 2 கிட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சா? 12 இருந்து 13 இடையில 6 மாசம். அப்ப 6 மாசம் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்துரும். எப்படி? முழுமை எடுத்துரும். என்ன தங்க நீங்க மான் 13 இப்ப 12 இருக்கு. நீங்க 12 இருக்குங்கப்ப இன்னும் ஒரு 6 மாசம் இருந்துச்சுன்னா முழுசா வந்துரும். முழுமை எடுத்துரும். அப்ப முழுசா வரணும். 13 வயசு ஆயிடும். உங்களுக்கு முழுசா வரணும், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வந்துரும். வராம இருக்க போகுது. உங்க மான் குட்டியை பாருங்க. பாதி வரைக்கும் போயிடுச்சு. இல்ல பாதி வேற உங்க மான் குட்டியை பாருங்க. ரசிங்க. வேணான்னு சொல்லல. மானை கட்டி பிடிக்கப்பட்டு நினைச்சீங்க. படிச்சுக்க வேற வழி. பொழந்துருவாரு பொழந்து. கேளுங்க. இப்ப நான் சொன்னது தர்மங்கள் இருக்குன்னு. ஆமா. சில பேரு இந்த வேட்டையின் தர்மம் இருக்குல்ல, சில மானுக்கு கீழே படுத்து வைக்கல, கீழே படுத்து வைக்கல, படுத்து வைக்கிற மான போய் போன உடனே அமுக்கி விடக்கூடாதுங்க. அதையும் என்ன பண்ணணும், அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஏங்க படுத்துட்டு இருந்தாலும் அதை கிளப்பி விட்டு குட்டிய பாவம் அசைதில் கிடக்குதுல அதை கிளப்பி விட்டு கிளம்பாதோ தைவானத்தை கிளப்பி வள்ளி கூறத்தி நம்ம கதகில இருக்கிறது.
கேட்டதால் உண்டான அடையாளத்தை முழுமையாக கூறுகிறேன். அதனால மானக்குரிய அடையாளம் கேட்டதால் உண்டான அடையாளத்தை முறையாக கூறுகிறேன். நன்றாக கேளுங்கள். Yeah.
ரெண்டு மூணு வரையில பாடி முடிச்சுவாங்கல்ல, இவ்வளவு இது தாயாக
மானுக்குரிய அடையாளம். தேடுகிறது மானல்ல, உன்னைத்தான். என் அன்பை, என் ஆர்வீரை நன்றி, என் கட்டி கரும்பை இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் இருந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலக நலங்கின் ஆனந்த கூடம் இருவர் என்பதே இல்லை, ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை, ஒருவர் என்பதே உலக நலங்கின் ஆனந்த கூடம் இருவர் என்பதே எத்தனை வருஷமா ஆனாலும் இந்த பழக்கத்தை மாற்ற முடியாது. தங்கச்சி வேணும் அப்பப்போ யாபகப்படுத்துறான். சொல்லடி
உனக்கு என்ன வர வேண்டுமா கேள் தருகிறேன். சுவாமி, தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவர்கள் எனக்கு தான் முதலிட வேண்டும். முதல் தேவர்கள் மூவர்கள் மக்கள் இவரும் வள்ளி தெய்வயானை என்று அழைப்பார்கள். நாட்டு மக்கள், நகரத்து மக்கள், இந்த கிராமத்து மக்கள் இவரும் மாதம் மும்மாறும் மழை பெய்து எல்லா வளங்களோடும் நலமோடு வாழ்வார்கள். கெட்டிமலை உலகட்டும். நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார நாடகங்களை ரசிக்க பொதுமக்கள் அனைவரும் உங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றிகளை வணக்கம். அறுவை சவுண்ட் சர்வீஸ் முருகன், அம்மன், எம்எம் சவுண்ட் சர்வீஸ் அண்ணாவுடைய நன்றி மிகவும். ரகுபதி ராகவ ராஜாரா அஜீர பாவன சீதாரா, ரகுபதி ராகவ ராஜாரா அஜீர பாவன சீதாரா சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க வாழ்க, நாடக கலை வாழ்க, நடிகை வாழ்க 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 வாழ்க. இதுவரையிலும் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக கண்டறிந்து நாடக கலைஞர்களுக்கும் இந்த விழாவணி சிறந்த முறையிலே எங்கள் ஏற்பாடு செய்து கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் கமிட்டியாளர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்திருந்து நாடக அமைப்பாளர்கள் அன்பு மாமா நகைச்சுவை நடிகர் அன்பு மாமா தூய்மை சேர்ந்து அன்பு மாமா கலைமூர்த்தி மாமா அவர்களும் அவரோடு இணைந்து பள்ளி ஆடியோஸ் உரிமையாளர் செல்வம் அண்ணா அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்திருக்கிறார்கள். அமைத்த அன்புள்ளத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். இவர்கள் இந்த நாடகத்துக்கு பிடித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி தன்னுடைய வைத்து ஒளிபெருக்கி ஸ்தாபனம் எம்எம் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதை பணியுடைய அனைத்து அன்பு சார்ந்தவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம். எங்களுக்கு மறுமுறை இந்த வாய்ப்பினை தவறாது வழங்குமாறு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறும் நாடகங்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.